கிருஷ்ணன் என்றால் யார்? யாருக்குமே இல்லாத கவர்ச்சி அவனுக்கு மட்டும் ஏன் இருக்கிறது? கிருஷ்ணன் என்றால் கருப்பன் என்று வடமொழி இலக்கணம் கூறுகிறது. கருப்பு என்றால் அகண்டது, எல்லை இல்லாதது, எங்கு துவங்குகிறது எங்கு முடிகிறது என்று கணக்கு போட இயலாதது. ஆனால் அது மட்டும்தானா? கிருஷ்ணன் என்ற பெயருக்கு விளக்கம் இல்லை. அதையும் தாண்டி அண்ட சராசரங்கள் எப்படி விரிந்து பறந்து கிடக்கிறதோ அதைவிட 1000 மடங்கு அர்த்தங்கள் அந்த திருநாமத்தில் மறைந்திருக்கிறது. கிருஷ்ணன் என்றால் ஈர்ப்பு விசை, கிருஷ்ணன் என்றால் காந்த விசை, கிருஷ்ணன் என்றால் காதல் விசை, கிருஷ்ணன் என்றால் உணர்வு விசை, கிருஷ்ணன் என்றால் பாச விசை, கிருஷ்ணன் என்றால் நேச விசை, கிருஷ்ணன் என்றால் அருள் விசை, கிருஷ்ணன் என்றால் பொருள் விசை. இப்படி எல்லாமான கிருஷ்ணன் எங்கே பிறந்தான்? சிறைச்சாலையில் அவன் நந்தவனத்தில் பிறந்திருக்கலாம், ஆற்றங்கரையில் அருவிக்கரையில் பிறந்திருக்கலாம், அரண்மனையில் மாட மாளிகையில் கூட கோபுரங்களில் பிறந்திருக்கலாம். அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு இருட்டு மட்டுமே குருட்டுத்தனமாக குடியிருக்கும் வரட்டு சிறைக்குள் அவன் ஏன் பிறக்க வேண்டும்? அதன் காரணம் என்ன? சற்று யோசிக்க வேண்டும். சிறை என்பது கற்களாலும் செங்கற்களாலும் கட்டப்பட்டு இரும்பு கம்பிகளால் பாதுகாக்கப்படும் கூடாரம் மட்டுமல்ல. சிறை என்பது நமது உடலையும் குறிக்கும். எலும்பாலும் சதையாலும் இரத்தத்தாலும் சர்மத்தாலும் மூடப்பட்டிருக்கின்ற இந்த தேகத்திற்குள் இதயம் இருக்கிறது, மூளை இருக்கிறது. இவற்றிற்குள் ஆசை இருக்கிறது, ஆணவம் இருக்கிறது, அகம்பாவம் இருக்கிறது, மோகம் இருக்கிறது, தாகம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது. இதனால் பாவம் இருக்கிறது. ஆசை, களவு, கோபம் எல்லாம் குடிகொண்டிருக்கும் இதயத்தில் தெய்வீகம் பிறந்துவிட்டால் அந்த கணமே மாசுகள் எல்லாம் மறைந்து தென்றல் வீசுகின்ற இன்ப பூங்காவாக உடல் மாறிவிடுமல்லவா? அந்த தத்துவத்தை விளக்கதான் உடல் என்ற சிறைக்குள் ஞானம் என்ற தெய்வம் பிறந்தது போல கம்சன் கட்டி வைத்த சிறைச்சாலைக்குள் கிருஷ்ணன் பிறந்தான். அவன் பிறந்த மறுகணமே இருண்ட சிறை வெளிச்சமானது, மூடிய கதவு திறந்தது, பூட்டுகளையெல்லாம் வெடித்து சிதறியது, ஆர்ப்பரிக்கும் ஆற்று வெள்ளம் கூட இரண்டாக பிளந்து வழிவிட்டது. விஷம் கக்கும் நாகம் வந்து குடைபிடித்து மனித மனம் இருண்டு போன சிறைச்சாலைதான். அதனுள் எத்தனையோ விஷச் செடிகள் வளர்ந்து செழித்து தழைத்து கிடக்கிறது. ஆசை என்ற நீர் ஊற்றி மோகம் என்ற பயிரை அந்த சிறைக்குள் வளர்த்து வருகிறோம். வளர வேண்டிய மனிதன், வாழ வேண்டிய மனிதன், தெய்வத்தோடு ஒப்ப வைக்கப்பட வேண்டிய மனிதன் தாழ்ந்து கிடக்கிறான், தவறி கிடக்கிறான், பாழ்பட்டு கிடக்கிறான். அவன் உயர வேண்டுமென்றால் அவனது மனச்சிறைக்குள் கிருஷ்ணன் என்ற தெய்வம் பிறக்க வேண்டும். கிருஷ்ணன் அழகான பானையை உடைத்து அதனுள் இருக்கும் வெண்ணெயை அள்ளி அள்ளி உண்கிறானே, அது ஏன்? வெண்ணெய் அத்தனை சுவையானதா? திருடி தின்னும் அளவிற்கு சுவையில் உயர்ந்ததா? இல்லை, இல்லவே இல்லை. வெண்ணெயை எடுத்து நாவிலே வைத்து சுவைத்து பாருங்கள்.